பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களின் மொபைல் எண்கள் உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் அடங்கிய பட்டியல் தனியார் கல்லூரிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு இருப்பதாக பரபரப்பு புகார்கள் எழுந்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த தகவல் யார் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது? இதனால் மாணவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தில் தற்போது பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் வழியிலான அந்த கலந்தாய்வு மூலமாக அட்மிஷன் என்பது நடைபெறுகிறது. ஏற்கனவே சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடந்து முடிந்த நிலையில் பொது பிரிவு மாணவர்களுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பித்த 2 லட்சம் மாணவர்களில் 1 லட்சம் மாணவர்களுடைய பல்வேறு விவரங்கள் தனியார் பொறியியல் கல்லூரிகளின் கைகளுக்கும் அதே போன்று இடைத்தரகர்கள் கைகளுக்கும் சென்றிருப்பது மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்களுடைய பெயர், அவர்கள் பெற்ற தரவரிசை மதிப்பெண் விவரம், ஒவ்வொரு மாணவருடைய மொபைல் எண்கள், இந்த முழுமையான விவரங்கள் வெளியே கசிந்தது எப்படி, தனியார் பொறியியல் கல்லூரிகளின் கைகளுக்கு சென்றது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போன்று தனியார் கல்லூரிகளுக்கு ஆதரவாக மாணவர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய புரோக்கர்களுடைய கைகளுக்கும் இவை சென்றிருக்கிறது. கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் கைகளில் மட்டுமே இது போன்ற ஒரு பதிவுகள், ஆவணங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இவை எப்படி பொதுவெளியில் தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு சென்றது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவரங்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்களுடைய மொபைல் எண்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களது கல்லூரிகளில் சேருமாறு தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் வற்புறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்து கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக வட்டாரம் கூறும்போது மாணவர்களுடைய விவரங்கள் வெளியே கசிந்திருக்கிறது என்பது உண்மைதான் என்றும், அதே நேரத்தில் இந்த கசிவு என்பது தங்களது தரப்பில் இருந்து வெளியாகவில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறையிலிருந்து இந்த தகவல் கசிந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை தரவரிசை மதிப்பெண் விவரங்கள் எல்லாம் பள்ளி கல்வித்துறையிடம் கிடையாது. அது இந்த கலந்தாய்வை நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்திற்கு மட்டுமே தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த விவரங்களை, ஆவணங்களை வெளியே கசிய விட்டது யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் உயர்கல்வித்துறை முழுமையாக ஒரு விசாரணை நடத்தி இந்த ஆவணங்களை வெளியே கசிய விட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது கல்வியாளர்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய மொபைல் எண்களை தொடர்பு கொண்டு மாணவர்களிடம் பேசிய போது அந்த மொபைல் எண்கள் எல்லாம் உண்மையானவை, அந்த ஆவணங்கள் உண்மையானவை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விவரங்கள் கடந்த ஆண்டு விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பொறியியல் கல்லூரிகளுக்கு சேர்வதற்காக விண்ணப்பித்த மாணவர்களுடைய விவரங்களும் விற்பனை செய்யப்பட்டிருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.